ஓகே. ஸோ இப்போ இந்த பிரச்சனைய இந்த பிரச்சனைய எப்படி ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு என்னோட ஸ்டோரி எடுத்துக்கிறேன். நான் என்னோட ஸ்டோரியை ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியும் நான் எப்படி கஷ்டப்பட்டேங்கிறத நான் சொல்றேன். சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் இது எப்படி நம்ம நம்ம வந்து மெடிசினால கியூர் பண்ண முடியாது. கியூர் பண்ண முடியாதது சில பேருக்கு மெடிசினால கியூர் ஆயிரும். அது பேக் டு த ஃபார்ம் போயிடுவாங்க. சில பேர் வந்து லைஃப் லாங் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இப்போ 20 வருஷமா எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் இதுக்குள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் இப்படி பிரச்சனையே இருக்கு. எவ்வளவு நாளா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு ஃபேமிலி ஹிஸ்டரியில யாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. எதுக்களிப்பு பிரச்சனை தான் சொல்றேன். பிரச்சனை கிடையாது. நமக்கு மட்டும் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப தீவிரமா ரிசர்ச்னா பெரிய அளவுக்கு இல்ல. இது என்ன பிரச்சனை நமக்கு தெரியும்ல. ஒரு ஏதாச்சும் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இதனால ஏன் அப்படிங்கிறத தோண்டி தோண்டி பார்க்கும்போது ஓகே கடைசியா நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சு அதை எப்படி ரிவர்ஸ் பண்றது அப்படிங்கிறது. யாருக்கெல்லாம் மெடிசினால சரி பண்ண முடியலையோ, அவங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்குலாம் ஈஸியா எப்படி சரி பண்ண முடியும்னா, ஏன்னா சிம்பிளா பிரெயினை காமிக்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க ரியாலிட்டி இங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். அதுதான் நான் எப்படின்னு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஆக்சுவலா 20 காலேஜ் 2023ல காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் எனக்கு நார்த்தில் கிடச்சிச்சு. புனேல ஒர்க் பண்ணேன். 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணும்போது தான் ஸ்டார்ட் ஆன ப்ராப்ளம் எனக்கு. நம்ம ஊரில் வழக்கம் போல் நம்ம என்ன சாப்பிடுவோம்? சாம்பார், சோறு இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடுவோம். நம்ம ஊரில் இட்லி, வடை, தோசை, பொங்கல் இந்த மாதிரி. அங்கே போயிட்டோம்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும் நார்த்தில் என்னென்ன சப்பாத்தி, வடாப்பாவ் இதுதான் சாப்பாடு. ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு அஃபெக்ட் ஆனதுன்னு 20 வயசு வரைக்கும் நான் சாப்பிட்ட ஃபுட்டை 21 வயசுலேருந்து நான் சாப்பிடல. அப்படி மாறிடுச்சு. அது ஏன்னா அங்கே அரிசியும் வேற மாதிரி இருக்கும். அந்த அரிசி கொஞ்சம் நம்ம அரிசி மாதிரி இருக்காது. அரிசி கொஞ்சம் தான் இருக்கும், ரைஸ் கொஞ்சம் தான் இருக்கும். அப்புறம் சப்பாத்தி இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் ஃபுட்டு அடாப்ட் ஆகிட்டேன். அங்கே அந்த ஃபுட்டுக்கு அடாப்ட் ஆனது ஃபர்ஸ்ட் ரீசன் எனக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு. ரெண்டாவது பண்ண ஒர்க்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா இண்டஸ்ட்ரியல் ஒர்க் தான். இண்டஸ்ட்ரியல் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஆப்ரேட்டர் அந்த மாதிரி ரோலுக்கு தான் போயிருந்தேன். இப்போ போனதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ஒர்க்கில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். டெய்லி அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆனேன். ரெண்டாவது விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபுட்டு இது 2 தான் என்னை அஃபெக்ட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு காரணம். நான் அதுக்கு அஃபெக்ட் ஆனதும் எனக்கு தெரியலை. எனக்கு தெரியாமல் இருக்கவும் நான் ஃபஸ்ட்டு எப்படி இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, எனக்கு ஸ்டார்ட் பண்ணது எந்த சிம்டம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு வந்து ஜிஆர்டிலாம் வரல. எனக்கு வந்தது வந்து ஃபஸ்ட்டு செஸ்ட் பெயின். ஒரு தாங்க முடியாத ஒரு நெஞ்சு வலி வரும். இந்த சென்டர்ல இருந்து இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வலிக்கும். அப்புறம் ஒரு மாதம் கரெக்டாக அங்கே புனே போனதுக்கப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கரெக்டாக 1 இயரில் சாரி 1 இயர் கிடையாது. போன ஒரு 3 மாதத்துல எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. எனக்கு செஸ்ட் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு, நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிருச்சு. நெஞ்சு வலியிலே கரெக்டாக நான் 1 வருஷம் ட்ராவல் பண்ணேன். அங்கே போயிட்டு செக்அப் இங்கே ஊருக்கு வருவேன். ஊருக்கு வந்துட்டு மெடிக்கல் செக்அப்லாம் அப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சு. இசிஜி எடுத்து இசிஜின்னு ஒரு 10-15 இசிஜி இருக்கும் எனக்கு. அந்த ஒரு 6 மாதத்துல 15 இசிஜி எடுத்தேன். சாப்பிடுவேன். திடீர்னு நைட் தூங்கும்போது நெஞ்சு வலிக்கும். திடீர்னு அப்போதான் நம்ம தெரியுங்களா நமக்கு இந்த மாதிரி நெஞ்சு வலிக்குது, என்ன லெஃப்ட் சைடு நெஞ்சு வலிக்குது அப்படின்னா நம்ம யூடியூப்ல பார்ப்போம். யூடியூப்ல எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கலாம். அந்த மாதிரி வீடியோஸை பார்த்து ஓகே நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் தான் போல. ஏன்னா சிம்டம்ஸ்லாம் எனக்கு அப்படியே மேட்ச் ஆனிச்சு. செஸ்ட் பெயின் இருக்கு, இந்த பெயின் வந்து அப்படியே இந்த லெஃப்ட் ஹேண்ட் வரைக்கும் ரேடியேட் ஆனிச்சு. எனக்கு சுண்டு வரல் வரைக்கும் எனக்கு ரேடியேட் ஆனிச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் நான் இதை பற்றி ஜிஆர்டி பற்றி எனக்கு யோசிக்காததுக்கு ஒரே ரீசன் இதுதான். சரி நமக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ஃபுல்லாக நம்பிட்டேன். போன டாக்டர் ஃபுல்லாமே உங்களுக்கு ஹார்ட்ல எந்த ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா ஹார்ட்ல எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. 2D எக்கோல இருந்து அப்புறம் அந்த கலர் டை வந்து இது பண்ணுவோம், இன்ஜெக்ட் பண்ணுவாங்களா அது மட்டும் தான் பண்ணல. 2D எக்கோ எடுத்தாச்சு. ட்ரெட்மில் டெஸ்ட்ல இருந்து அப்புறம் சிடி ஸ்கேனு அப்புறம் நோ ஸ்கேன் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ டெல்லியில வந்து ஒரு டாக்டரை பார்த்தேன். டெல்லியில வந்து கம்பெனி ஈவெண்ட் விஷயமா டெல்லி போயிருந்தேன். அப்போது ரொம்ப நெஞ்சு வலி தாங்க முடியல. முத நாள் 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் டெல்லி கிளம்புற மாதிரி பிளான்ல இருக்கு. வந்து டெல்லி கிளம்புற நாள் எனக்கு வந்து செஸ்ட் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. வரல நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. கம்பெனி டீம் மெம்பர்ஸ் சொல்லிட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ கூட மட்டும் வா, நாங்கள் பார்த்துக்கலாம், பெரிய பெரிய டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்கோம், நீ பார்த்துக்கலாம், அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டோம் அப்படின்னாங்க. அப்போ இங்கே புனேலேருந்தே ஃப்ளைட் ஏறி டெல்லி போயாச்சு. டெல்லியில் போயிட்டு அதே மாதிரி சொன்ன மாதிரி என்னால் இங்கே சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. மீட்டிங்கில் ரொம்ப நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. மூச்சு விட முடியாது, பேச முடியாது. இந்த மாதிரி இப்போ நான் இவ்வளோ லென்த்தாக பேசுகிறேன், இந்த மாதிரிலாம் பேச முடியாது. மூச்சு வாங்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே சைலண்டாக கத்திலாம் பேச முடியாது. அப்படிதான் இருந்தேன். சவுண்டு கேட்க முடியாது.
அதிகமான அந்த அதிர்வுலாம் கேட்க முடியாது. எங்கேயாச்சும் வெடிலாம் போட்டாங்கன்னா நான் காதை பொத்திட்டு ரூம்குள்ள இருப்பேன். அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. அந்த அளவுக்கு அப்படியே டக்குன்னு ஏதோ ஹார்ட்டே நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஹார்ட்டோட பீட் வந்து ரெகுலரா இருக்காது, பல்பிட்டேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. இதே ரிசர்ச் பண்ணி என்னடா நமக்கு இப்படி. அப்பதான் முடிவு பண்ணிட்டேன், நமக்கு வந்து இதுக்கப்புறம் லைஃப் கிடையாது, நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே, இன்னைக்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம யாராச்சும் கைட் பண்ணிட்டு எல்லாம் பாத்துக்கிறீங்க, செட்டில் ஆகிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டையர்ட் ஆயிடுவோம் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் முடியாது, நம்மளால ரிவர்ஸ் ஆக முடியாது, அவ்வளோதான் நம்ம முடிஞ்சுன்னு நினைச்சிட்டேன். அப்படி நினைக்கும் போதுதான் ஒரு நிமிஷம்